பிரேம்குமார், என்ன அடிக்கடி மீட் பண்றோம்? மீட் பண்ண வேண்டிய அவசியத்தை நீ தான் உண்டாக்கி இருக்க. நீயா? என்ன மரியாதை குறையுது? மரியாதையா நீ நடந்துக்கலையே. எங்க அந்த லவ் பேர்ட்ஸ்? லவ் பேர்ட்ஸா? மரத்துல இருக்கும், போய் பாருங்க. நான் கேட்கறது உன் கைப்பற்றியில வச்சிருந்த லவ் பேர்ட்ஸ் பெயிண்டிங். ஓ, அதுவா? காஷ்மீர் பாருங்க, இயற்கை காட்சிகளை பார்த்தோன்னா குழு குழு குழுன்னு பறந்து போயிருக்கும். ரொம்ப மரியாதை குறையுது. அந்த நெக்லஸை எங்க மறைச்சு வச்சிருக்கிறேன்? நெக்லஸா? நான் என்ன நகை கடையா வச்சிருக்கேன்? கிண்டல் வேண்டாம் சங்கர். ஏர்லைன்ஸ்ல அந்த பெயிண்டிங் உங்க கைப்பற்றில இருந்ததை நானே பார்த்தேன். விலைமதிக்க முடியாத அந்த நெக்லஸை நான் தான் அந்த பெயிண்டிங் பிரேமுக்குள்ள மறைச்சு வச்சேன். நான் மட்டையா? விலைமதிக்க முடியாத நெக்லஸ பெயிண்டிங் பிரேமுக்குள்ள இருக்காடா மறைச்சு வைக்கிறேன்? குடலாம் பீஸ் பீஸ் ஆக்கி போய் போகிற. துப்பாக்கி எரும மாடுங்களா? பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களா? போய் புடிங்க அவனை. ₹1 கோடி. இந்த கொள்ளையோட இந்த பிசினஸ் நிறுத்தலாம் நினைச்சேன். கடவுளின் சட்டத்தையும் நாம ஏமாத்திட்டோம். ஆனா ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட நாம ஏமாந்துட்டோம். அந்த பெயிண்டிங்ல நெக்லஸ் மறைச்சு வச்சதே தப்பா போச்சு சார். அன்னைக்கு நான் இருந்த நிலைமை அப்படி. அந்த பொருளை கொண்டு வந்து எப்படியாவது உங்ககிட்ட சேர்த்தணும்னு தான் அந்த பெயிண்டிங்ல நெக்லஸ் மறைச்சு வச்சு. மறுபடியும் போய் அந்த பெயிண்டிங்கை ஏன் திருப்பி வாங்கல சார்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த நெக்லஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சேர்த்துறேன். ஹலோ பிரேம்குமார். ஹலோ சார். என்ன மார்வலஸ் பெயிண்டிங் சார் இது? டெல்லியில இருந்து நளினி அனுப்பிச்சிருக்கா? டெல்லியில நளினி வீட்டுல தான் நான் பார்த்தேன். நான் தான் இந்த எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுக்கறதா இருந்தது. யாரோ இங்க புதுசா வேலைக்கு வர்ற சங்கர் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டு தான் நளினி சொன்னாங்க. நீ கூட டெல்லி போறதா சொன்னில? இன்னைக்கு தான் நான் டெல்லியில இருந்து வந்தேன். ஆமா, அந்த சங்கரங்க வந்துட்டாரா சார்? வரலையே. இந்த பெயிண்டிங் எப்படி வந்தது? அதான் ஆச்சரியமா இருக்கு. வர வேண்டியவங்க வரல, ஆனா பொருள் வந்து சேர்ந்துருச்சு. ஆமா சார். அப்ப நான் அப்புறமா வந்து பாக்குறேன்.
இது ராஜசேகருடைய மனைவி சுமதியே தான். அப்போ இங்க வந்த சங்கர் சுமதியின் மகன். முத பார்வையிலேயே நான் சந்தேகப்பட்டேன். இப்போ முழுசா ஊர்ஜிதமாயிட்டு. பூவர்பதம் சின்ன வயசுலயே செத்து போயிட்டான். அது என்ன லெட்டர்? டியர் அங்கிள், கடிதம் கொண்டு வரும் மிஸ்டர் சங்கர் மிகவும் நல்லவர். ஆபத்து நேரத்தில் ரவுடிகளிடமிருந்து என் மானத்தை காப்பாற்றியவர். சின்சியர் அண்ட் ஒபீடியன். நமது எஸ்டேட்டுக்கு தகுதியானவர். மேனேஜர் வேலைக்கு அனுப்பியுள்ளேன். இவர்களின் தாயார் நல்ல பெயிண்டர். அவர்கள் வரைந்த ஓவியங்களை இவர் மூலமே அனுப்பியுள்ளேன். அவை உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். இவரையும் பிடிக்கும். பை த பை, சமீபத்தில் டெல்லியில் உள்ள ஒரு கோவிலில் நடந்த பயங்கர கொள்ளையில் எதிரிகளோடு வீரமாக போராடிய ஹீரோ இவர்தான். அதுவும் இந்த சங்கர் தான். அந்த நெக்லஸ் நம்ம கையை விட்டு போனதுக்கு காரணம் இவன் தான். கரெக்ட் சார். அந்த பிரீஃப் கேஸ் பெயிண்டிங் ரெண்டையும் இப்பதான் நான் பார்த்துட்டு வரேன். நெக்லஸ் அதுதான் இல்ல. இல்லன்னா எங்க? அதுதான் தெரியல. அந்த பிரீஃப் கேஸ் அங்க எப்படி போச்சு? வர வேண்டிய ஆள் வரல. ஆனா பொருள் வந்து சேர்ந்தாச்சுன்னு அந்த ஜெயராஜ் சொன்னார். யார் அந்த ஜெயராஜ்? பெரும் பணக்காரர், நளினியோட மாமா. என்கிட்ட கூட அவருடைய போட்டோ இருக்கணுமே. இந்தாங்க. ராஜசேகரனா? ஆமா, ராஜசேகரன் தான். இவர் பேர் ராஜசேகரன் இல்ல, ஜெயராஜ். உனக்கு ஜெயராஜ், எங்களுக்கு எங்க பழைய பார்ட்னர் ராஜசேகரன். போலீஸுக்கு பயந்து தலைமறைவா ஓடியாந்தவன் இந்த காஷ்மீருக்கு வந்து எப்படி பணக்காரனானா? இப்ப நாம பணக்காரனா இல்லையா? அத மாதிரிதான் அவனும் ஆயிருப்பான். அப்பா காஷ்மீர்ல, அம்மா டெல்லியில, மகன் பரலோகத்துல. சங்கர மேனேஜர் வேலைக்கு வச்சுக்க சொல்லி ராஜசேகரனுக்கு நளினி லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான்னா அப்பனும் மகனும் ஒருத்தரை ஒருத்தரை சந்திச்சதே இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை நாம புத்திசாலித்தனமா பயன்படுத்தி அந்த வைர நெக்லஸ் ஹலோ, திவாகர் தானே? அப்பா. ஆமாப்பா, நான் தான் பேசுறேன். நீ உடனே வந்து என்ன பாரு. நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன்பா. முக்கியமான வேலையா? டேய், இது அதோட முக்கியமான வேலை. சீக்கிரமா வா. சரிப்பா. நான் கைடு பண்றேன். என்ன எவனோ மிஸ்கைடு பண்ணி இப்படி பேண்டேஜோட படுக்க வச்சிருக்கலாம். இதெல்லாம் தேவையா? ஏங்க, உங்க பிரீஃப் கேஸும் என் பிரீஃப் கேஸும் மாறி போச்சே, அத பத்தி நீங்க ஏதாவது கேட்டீங்களா? இல்ல. இப்ப கேளுங்களேன். நானே சொல்லணுமா? சொல்றேன். அத சேர்க்க வேண்டிய இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா சேர்த்துட்டேன். தண்ணிய நானு உங்க உடம்ப ஜாக்கிரதையா பார்த்தேங்க. உங்க காலங்களை நான் அமுக்க வேண்டாமே. அமுக்கவா? வாய்க்கு ருசியா ஏதாவது வேணுமா? அப்படின்னா ஆஹா, வாழைப்பழமா? பச்சையா மலையா? வளையுது அப்ப பச்சை.